9/10/2024 PR 99 நாளைக்கு பம்பர் குழுக்கள். சரிங்களா? பம்பர் குழுக்களுக்கு எப்படி கெஸ்ஸிங் வருது என்னென்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி 8ஆம் தேதி எப்படி ரிசல்ட் கொடுத்துருக்கோன்னு பார்ப்போம். 8ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஸ்ரீசக்தி 463க்கு நம்ம என்ன கொடுத்தோம், 9-1 கொடுத்துருந்தோம். நம்மளுக்கு 9 பாஸ் 1 பாஸ். சரிங்களா? இன்றைக்கி ரிசல்ட்டு 1-6-9. சரிங்களா? 1-6-9 ரிசல்ட்டு. நம்ம 1 எங்கே வேணாலும் வரும்னு சொல்லி கொடுத்துருந்தோம். 6 சி போர்டில் கரெக்டாக கொடுத்துருக்கோம். 9 கீழே வந்திருக்கு, 1 மேலே போயிருக்கு. ஆக மொத்தம் ரொம்ப நாள் பெண்டிங், அதிகபட்சமான பெண்டிங் இன்றைக்கி இறங்கிருச்சு. 1ஆம் நம்பர் இறங்கிருச்சு. 1 அங்கே தான் வச்சுருக்கணும், நேற்று 9 கீழே இறக்கிருக்கலாம். சரி, 4 அங்கே வர்றதுனால 4-1 தான் அங்கே வரணும். அதனால தான் 9 கொடுத்துட்டோம். ஏன்னா சப்போஸ் 1 ஆனால் கண்டிப்பாக வரும்னு தெரியும். ஆனால் ஏ போர்டில் வரலனாலும் சி போர்டில் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. அதனால தான் வெளியில் கொடுத்து எங்கே வேணாலும் வரும்னு சொல்லியிருந்தோம். இந்த 9 வர்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நம்பரும் கூட துணைக்கு வந்துடுது. சரிங்களா? அதேமாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 19ங்கிற மாதிரி நம்பர் வரணும், 96 திரும்பவும் வரணும்னு சொல்லியிருந்தேன் நான். ஆனால் 69 வந்திருக்குது. ஒன்று 96 வரணும், இல்லை 69 வரணும். அப்படி தான் வரணும். ஆனால் 69 இல்லை 96ங்கிற நம்பர் இறங்கணும், இல்லை 19ங்கிற நம்பரும் இறங்கணும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருந்தேன். 2D அதனால தான் நமக்கு 2 பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஏன்னா ரொட்டேட் பண்ணி வைக்க சொல்லியிருக்கிறேன். 96ன்னு வச்சிங்கன்னா 69 ஒன்று வைங்கன்னு சொல்லியிருக்கேன். அப்படி வச்சுருந்தீங்கன்னா 2 வின்னிங் வாங்கியிருக்கலாம் அன்றைக்கி. சரிங்களா? பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இது மட்டும்தான் பாக்ஸ். 96 69 வின்னிங் வரும். சரிங்களா? நம்ம 1 ரொம்ப நாளாக பெண்டிங் இருக்கிறதுனால நம்மளால் சரியாக எடுக்க முடியல. இல்லைன்னா கண்டிப்பாக 16ங்கிற நம்பர் இங்கே கொடுத்துருக்கும் போது நம்ம 16ங்கிற நம்பர் நம்ம தொடர்ந்து வச்சுக்கிட்டே தான் வந்தோம். ஆனால் அது லேட்டாக இறங்கியிருக்கு. சரிங்களா? நாளைக்கு உண்டான கண்டிப்பாக பார்த்துலாம் இருக்குங்க. நாளைக்கு பாருங்கள் 9ஆம் தேதி வேறு 99 வேறு இருக்குது. சரிங்களா? நாளைக்கு 99 இறங்குமா சொல்ல முடியாது. ஏன்னா வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் 99ங்கிறத விட அதை திருப்பி பார்த்தா 66 தான் எனக்கு இறங்குற மாதிரி இருக்குது. சரிங்களா? அதுக்கு முன்னாடி பாருங்கள் 8610575149ங்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் டிக்கெட் புக்கிங் போடுறவங்க போட்டுக்கலாம். டிஆர் மற்றும் கேரளா, டிஆர் 3 கேரளா வருஷம் புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் போடுங்க. டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணப்படும். அப்புறமா டிக்கெட் போட்டுக்கலாம். சரிங்களா? டிஆர் 1 மணி, 6 மணி, 8 மணி, கேரளா 3 மணி. சரிங்களா? நாளைக்கு வந்துட்டு பம்பர். நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே 1 மணி நேரம் முன்னாடியே எல்லாம் முடிஞ்சிடும், கேரளா மட்டும். சரிங்களா? மீதி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நாளைக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 9-0ங்கிற மாதிரி கணக்கு வருது. சரிங்களா? 9-0 தான் கணக்கு வருது. சப்போர்ட்டுக்கு 2 கொடுத்துருக்கேன். 9க்கு பவர் 4, 0க்கு பவர் 5, 2க்கு பவர் 7. இதை நம்ம வச்சுருக்குறோம் எப்போவுமே. அது கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு நம்ம சேனலை பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும் எவ்வளோ கிளியராக வந்துக்கிட்டு இருக்குதுன்னு. சரிங்களா? நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பம்பர் குழுக்கள் அதுவும் நாளைக்கு அதுக்கு பேட்டர்னே வேறு தான் இருந்தாலும் நம்ம எடுத்துருக்குறோம். இது வரைக்கும் நம்ம பம்பர் குழுக்கள் கொடுக்கும்போதெல்லாம் எப்படியோ ஒரு 2Dயாவது வின் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? அதேமாதிரி நாளைக்கும் வின் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். சரிங்களா? பார்க்கலாம் வின்னிங் வருதான்ட்டு. சரிங்களா? ஏ போர்டை பொறுத்தவரைக்கும் 9-2 வர்ற மாதிரி இருக்குது. போர்டு சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? ஏ போர்டு சி போர்டு எப்போதும் போல் வாய்ப்பு இருக்கும். இந்த 6ஆம் நம்பர் வெளியே வச்சுருக்கிறேன். அது ஏ போர்டுக்கும் வரலாம், சி போர்டுக்கும் வரலாம், பி போர்டுக்கும் வரலாம். எங்கே வேணாலும் வரலாம். உங்கள் கணிப்பில் ஏதாவது ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணிக்கோங்க. பி போர்டில் 0-3ங்கிற மாதிரி இருக்குது. சி போர்டு 4-5ங்கிற மாதிரி எடுத்துருக்கிறேன். சரிங்களா? 4-5ங்கிற மாதிரி எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்தவரைக்கும் 92, 95, 69, 16, 17, 52, 40, 30ன்னு எடுத்துருக்கிறேன். சரிங்களா? நாளைக்கு டபுள்ஸ் வந்தால் 66 வரணும், 33, 22 இந்த 3 நம்பருக்கு மேலே தான் எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. அப்புறம் 55 கூட வர வேண்டிய நம்பர் தான். நான் 55 3 டிஜிட்டலில் வச்சுருக்கிறேன். சரிங்களா? அது கூட வர வேண்டிய நம்பர் தான். வருதா பாருங்கள் உங்கள் கணிப்பில். சரிங்களா? வந்துச்சுன்னா வரலாம். இல்லை எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது டபுள்ஸ் வந்தால் இதான் வரணும். ஆனால் பேட்டர்ன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 525ங்கிற நம்பர் ஒன்று வருது. அதனால் அதை கொடுத்துருக்குறேன். சரிங்களா? பாருங்கள் உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதுமாதிரி 2Dயை பொறுத்த வரைக்கும் இதான் 66, 33, 22 டபுள்ஸ் வந்தால் வரணும். சரிங்களா? பாருங்கள். அது கீழே கொடுத்துருக்க பவர் நம்பர். சப்போஸ் அது மிஸ் ஆனால் இது வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். உங்கள் கணிப்பில் அந்த மாதிரி எதாவது இருந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. சரிங்களா? நாளைக்கு பம்பருங்கிறதுனால கொஞ்சம் இதாக தான் இருக்கும். பார்க்கலாம் வின்னிங் எப்படி வருதுன்ட்டு. 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 208, 957, 639, 165, 174, 933, 669, 525ங்கிற நம்பர் எடுத்துருக்கிறேன். சரிங்களா? பார்க்கலாம் நாளைக்கு எப்படி வருது என்னங்கிறத பார்க்கணும். சரிங்களா? அதுமாதிரி நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? பெல் ஐக்கானை ஆனில் போடுங்க. சரிங்களா? எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கலாம். நாளைக்கு பம்பர் குழுக்குங்கிறதுனால என்னால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துருக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.